நம்ம வீட்டில் முன்னோர்களுக்காக காகைக்கு சோறு வைப்போம். ஆனா ஏன் காகைக்கு தான் வைக்கிறோம்? இதற்கு பின்னால் ராமாயணத்தில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக முன்னோர்களுக்காக உணவு வைக்கும் பழக்கம் இருக்கிறது. சிலர் அதை பித்ரு தர்ப்பணம் என்று கூறுவார்கள். அந்த நேரத்தில் காகை வந்து சாப்பிட்டால் முன்னோர்கள் ஆசீர்வதித்தார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனா இந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய புராண கதை காரணம். ஒரு நாள் ராமரும் சீதையும் காட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஜயந்தன் என்ற தேவராஜன், இந்திரனின் மகன், ஒரு காகையாக மாறி வந்தான். அவன் சீதையை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். அவன் சீதையின் பாதத்தை குத்தி அவளை காயப்படுத்தினான். சீதைக்கு காயம் ஏற்பட்டதை பார்த்த ராமர் மிகவும் கோபமடைந்தார். அவர் ஒரு புல்லை எடுத்துக்கொண்டு அதை அஸ்திரமாக மாற்றினார். அந்த புல்லு ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாக மாறி அந்த காகையை துரத்த ஆரம்பித்தது. அந்த அஸ்திரம் காகையை எங்கு போனாலும் துரத்தியது. ஜயந்தன் தேவர்களிடம் உதவி கேட்டான். ஆனா யாராலும் அந்த அஸ்திரத்தை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் அவன் ராமரிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான். ராமர் கருணையுடன் அவனை மன்னித்தார். ஆனா தண்டனையாக அவனுடைய ஒரு கண் பார்வையை எடுத்தார். அதன் பிறகு அந்த காகை ராமரை வணங்கி சென்றது. இந்த சம்பவத்திற்கு பிறகு காகைகள் மனிதர்களுடன் ஒரு சிறப்பு தொடர்பு பெற்றதாக நம்பப்பட்டது. அதனால்தான் முன்னோர்களுக்காக உணவு வைக்கும்போது காகைக்கு முதலில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைத்தது என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்க தெரிந்தால் மன்னிப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் கருணை மற்றும் தர்மம் எப்போதும் வெல்லும். இப்படி அரிய ஆன்மீக கதைகள் தெரிஞ்சிக்க நம்ம அருளின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.